கருத்து என்ன செய்றீங்க? தர்பூசணி கடை வச்சிருக்கீங்களாக்கோ? இல்லை, சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மக்களே. எங்கள் வீட்லேயுமே சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரித்திரான கொஞ்சோண்டு எடுத்துங்க, வச்சுக்கோங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிராண்ட் ரூல்ஸ் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு எல்லா வீடியோவும் பிராண்ட் இது மட்டும்தான் நீ சொல்ற, ஆனா வீடியோ மட்டும் உங்ககிட்ட இருந்து வரவே வராது அப்படிங்கிற உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது. ஏன்னா லாஸ்டா வந்து நம்ம டெய்லி விளாக் போடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். பட் டெய்லி விளாகும் நம்மளால போட முடியல. எதுக்கு போட முடியல அப்படின்னு என்னையே நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ எதுக்கு போட முடியலன்னு எனக்கே தெரியல. பட் கண்டிப்பா வீடியோஸ் போடணும். ஸோ எஸ், ஆனா நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டிஃப்ரெண்டா வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு நிறைய பிளான்லாம் பண்ணி இனிமே டெய்லி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு தான் ஒரு வீடியோக்கும் சொல்றேன். ஸோ இந்த வீடியோல அதான் சொல்ல போறேன், என்னை மன்னிச்சிருங்க. ஸோ இன்னைக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன சீசன் போயிட்டு இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம். என்ன சிச்சுவேஷன்ல இருக்கோம் பாத்தீங்கன்னா, வெக்க காலம், சம்மர் சீசன்ல நம்ம வந்து இருக்கோம். ஸோ வீட்லயே எங்களால ஃபேன் இல்லாம இருக்க முடியல. அந்த அளவுக்கு வெக்க பயங்கரமா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு என்னால சரித்திராவில் இருக்க முடியல. நேத்து கூட நான் ஜேசு ஃபேமிலியில கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு நான் விளாக் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். விளாக் போடல, லைவ் போட்டேன். ஏன்னா 1:30க்கு கரண்ட் போனோன்னு பாப்பா முடிச்சிட்டா, சரியான ஃபன்னு. நைட் ஒரு 1:30க்கு நான் லைவ் போட்டிருப்பேன். இப்ப கூட பாருங்களேன், என்னால பேச முடியல, அந்த அளவுக்கு வெக்கையா இருக்கு. ஸோ எஸ், அந்த வெக்கைக்கு நம்ம எல்லாருமே தேடி போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுதான் நானும் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல. ஸோ ஸ்னேகாக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்க எல்லாருக்குமே அது கண்டிப்பா இந்த சம்மர் சீசன் நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணணும், அதை வாங்கணும். அண்ட் நிறைய பேருக்கு அதனால பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக மெயினா இந்த வீடியோ நான் பேசுறேன். ஸோ இந்த விளாகுமே நிறைய நம்ம ஷேர் பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப ரீசெண்டா நீங்க ஒரு நியூஸ் கூட பார்த்திருப்பீங்க. என்ன ஆச்சுன்னா, தர்பூசணி பழம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தர்பூசணி பழம் பத்தி தான் நம்ம பேச போறோம். நானுமே இன்னைக்கு ஒரு தர்பூசணி வச்சுதான் ஒரு டிஷ் பண்ணிருக்கேன். நீங்க தமிழ்ல பார்த்திருப்பீங்க. டிஷ் இல்ல, எல்லாருமே பண்றதுதான். ஸோ என்ன பேச போறோம்னா, நான் ஒரு நியூஸ்ல கூட பார்த்தேன், தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால கேன்சர் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ சிவப்பு கலர்ல டிஷ்யூ வச்சு தொட்டா சாயம் போகுது அப்படிங்கிற மாதிரி தர்பூசணி பழத்தோட அந்த வியாபாரத்தையே முறியடிக்கிற மாதிரியோ, அது எப்படின்னு தெரியல. ஆனா அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அது எப்படி எஃபெக்ட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம எல்லாருமே அந்த வீடியோஸை பார்த்துட்டு இப்போ தர்பூசணியோட அந்த செல்லிங் ரேட் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய விவசாயிகளுக்கு இதனால பாதிப்பும் ஏற்படுது. ஸோ நான் என்ன மைண்ட் செட்ல இதை பாக்குறேன் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம சாப்பிட்ற எல்லாமே கெமிக்கல் தான், சரிங்களா? கேஎஃப்சி சிக்கன்ல இருந்து சின்ன பிள்ளைங்க எல்லாத்துலயுமே ஒரு கெமிக்கல் இருக்கு. ஸோ நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த தர்பூசணியாலதான் நமக்கு கேன்சர் வரப்போதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக நிறைய நல்ல நல்ல தர்பூசணிகள் இருக்கும், எல்லாமே அஃபெக்டா இருக்காது. அண்ட் அந்த தர்பூசணியோட மெயினான விஷயமே இந்த மாதிரி சம்மருக்கு நம்ம உடம்ப அவ்வளவு கூல் பண்ணும். இன்னைக்கு ஆக்சுவலா நான் 2 பழம் வாங்கினேன். நல்ல நல்ல ஓவர் சைஸ்ல ஒரு சூப்பர் பழம், சரித்திராவும் வச்சு நல்லா லேடும் அப்படிங்கிறதுக்காக 2 பழம் வாங்கினேன். 2 பழத்தை ஒரு பழம் சாப்பிட்டுமே எங்களுக்கு வயிறு சூப்பரா நிறைஞ்சிட்டு, ஆனா ஒரு மணி நேரத்துல அடுத்து பசி வந்துருது. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு வந்து அது கலரிஸா மாற போறது கிடையாது. தர்பூசணி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து எனர்ஜியும் கொடுக்கு, நம்ம உடம்பையும் நல்லா இந்த ஹீட்டுக்கு நல்லா கூலிங் படுத்துது. சூப்பரான ஒரு யூஸ் தர்பூசணி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுல இருந்து அந்த தர்பூசணியோட செல்லிங் ரேட் கம்மி ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி விவசாயிகளுக்கும் நிறைய நியூஸஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, பாண்டோ, 7up அது இதுன்னு நம்ம எங்கெங்கோ கடையில எல்லாம் குடிக்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்காம குடிக்கிற மாதிரி இதையுமே எல்லாத்துலயுமே கேன்சர் உருவாக்குற தர்பூசணி இருக்கும் அப்படின்லாம் இல்லாம, கண்டிப்பா இந்த சம்மருக்கு எல்லாருமே ஒரு தர்பூசணி பழமாச்சு வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா நிறைய விவசாயி அதை நம்பிதான் இருக்காங்க. ஸோ நானுமே இன்னைக்கு 2 தர்பூசணி வாங்கி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நான் காட்டுறேன். ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி வாட்டர் மெலன்ல நாங்க இன்னைக்கு என்ன பண்ணோம்னா, இதை கட் பண்ணி ஈஸியா சாப்பிடலாம். ஸ்னேகாவும் என்னை ரொம்ப திட்டினா, நீ வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா நம்ம இப்படி ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கும் போது சூப்பரா இருந்துச்சு. சீரியஸா ஸ்னேகாவும் நல்லா விரும்பி சாப்பிட்டா. முறைச்சிட்டு இருக்க எதுக்குடி? வீட 2 இல்ல 40 ஆக்கிட்டேன். ஏன்னா அவளுக்காக செய்யணும்னு ஆசைப்பட்டு செஞ்சது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதை நம்ம லைட்டா சீனி போட்டு இப்படி உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்டே உண்மையிலே சொல்றேன் வேற லெவல்.
நாங்க எல்லாருமே சீனி கொஞ்சோண்டு ஒரு டேஸ்ட்டுக்கு தான், ஃபுல்லா சுகர் ஆட் பண்ணக்கூடாது. இதுல உள்ள அந்த குட்னஸே போயிடும். ஒரு கொஞ்சோண்டு இனிப்புக்காக கொஞ்சோண்டு ஆட் பண்ணோம்னா நான் கொஞ்சம் தான் சேர்த்தேன், 2 ஸ்பூன் சேர்த்திருப்பேன். இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஸ்பூன் சேர்த்திருப்பேன். ஸோ சேர்த்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு பழம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டோம். இப்பவும் நம்ம இந்த சம்மருக்கு என்ன செய்யலாம் இருக்கேன் தெரியுமா, நிறைய தர்பூசணி வாங்கி வெளியே இருக்கிற மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுவும் நான் காருக்குள்ள இருந்து கொடுக்க மாட்டேன், கார்ல இருந்து இறங்கி தான். ஸோ தர்பூசணி கொடுக்கலான்னு இருக்கேன். நிறைய பேர் இங்க ஹீட்ல இந்த வெயில நிறைய பேர் ரோட்ல இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த தர்பூசணி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து சரத்துக்கெல்லாம் கொடுத்தாச்சு. சரி நம்ம இதை ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துருவோம். 2000 years later. ஸோ கைஸ் நிஜமா நான் எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ் பயங்கரமான வெக்க இங்கே பாருங்கள், ஃபேன் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் எங்களால் இருக்க முடியல. எல்லோரும் இப்படி தான் இருக்கீங்களா? உங்கள் வீட்டிலலாம் எல்லாரும் ஊர்லேயும் இந்த மாதிரி தான் ஹீட் இருக்காங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக இந்த குட்டியம்மைக்காக தான் நம்ம தர்பூசணி ரெடி பண்ணோம். குட்டியம்மை கேமராமேன் தர்பூசணி எடுத்துகிட்டு வாங்க, போங்க லைட்டை என்கிட்ட கொடுங்க, போங்க தர்பூசணி எடுத்துட்டு வா. சரித்து தர்பூசணி வேணுமா? சரி ஓகே, சின்ன ரெடி ஆயிட்டு. பழம் எங்க இருக்கு? சரி திங்க வா. தர்பூசணி வேணுமா வேண்டாமா? இங்க பாரு, இதை பாரு, உனக்கு தான். சாப்பிட்றியா? என்னதுமா பில்லியன்லாம்? சரித்து இது வேணுமா இது வேணுமா? எது வேணும்? அம்மா வேணுமா? சரித்து ஹீட்டுக்கு ரொம்ப நல்லது, உன் பாடிக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்றியா அப்படி? அம்மாக்குட்டி என்ன அம்முச்சேரியா டிஷர்ட்டை வச்சு? இந்தா தர்பூசணி சாப்பிடுவா, எடுத்துக்கோ. கொஞ்சோண்டு எடுத்துங்க, வச்சுக்கோங்க. சூப்பர், கிளாப் பண்ணிக்கோ. சேர்த்து கிளாப் பண்ணிக்கோ. ஏ சரித்து நல்லா இருக்கா? தர்பூசணி நல்லா இருக்கா? சாப்பிட்டியா? இது யாருக்கு கொடுக்கலாம் சரித்து? அம்மாவுக்கா தாத்தாக்கா? தாத்தா கொடுப்புமா? தாத்தா சொல்லு, தாத்தா. சரித்து மாமா சொல்லுமா? மாமாவுக்கு ஜூஸ் கொடுப்புமா? சரி ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சிரு ஜேசு ஃபேமிலிக்கு. எப்படி நீ இல்லை இல்லை எப்படிமா ஆடுவ? இல்லை 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 இப்படியாம்மா ஆடுவ? இல்லை 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 ஆமாம்மா அப்படித்தான். என்னம்மா? சரி ஜூஸ் வேண்டாமா உனக்கு? போதுமா? 2000 years later. சரித்து என்ன செய்றீங்க? தர்பூசணி கடை வச்சிருக்கீங்களாக்கோ? அம்மே என்ன செய்யற? சாப்பிட்றியா? என்ன செய்யற? விளையாண்டுட்டு இருக்க? என்ன நல்லா இருக்குல்ல? சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மக்களே. உங்கள் வீட்லேயுமே சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவா. சரித்திரா நல்லா இப்போ ஒரு கெட்ட போகிறேன். என்னம்மா சரித்து சாப்பிட போகிறோம்மா? அம்மா அப்பா பாரு. லேய் ஆமாம் சொல்லு. சரி நாங்கள் வந்து இப்போ ஜூஸ் குடிக்க போகிறோம். என்ன குட்டிம்மா? ஜூஸை குடிச்சிட்டு வருவோம். இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மெசேஜும் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க. எல்லா தர்பூசணிலையுமே அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இது யாரையும் அவமதிச்சோ இல்லை அந்த கண்டுபிடிச்சவங்களை தப்பு சொல்லி அப்படிலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. பட் இந்த தர்பூசணியோட அவசியம் வந்து இந்த சம்மர் காலத்தில் எல்லாருக்கும் தேவை. அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் ஒரு விளாக் எடுப்போம் அப்படின்னு. அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார் இந்த மாதிரி தர்பூசணி பழத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்லாம் டேக் பண்ணி போட்டிருந்தார். பட் யாருமே அவங்க வீடியோ போட்ட மாதிரி தெரில, நானும் பார்க்கல. சரி நம்ம சொல்லுவோம், நம்ம ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, பட் தர்பூசணியோட நலன் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விளாகு. ஸோ சரித்ரா வந்து ஜூஸ் போட்டு குடிக்க போகிறா. இப்போ நான் செஞ்சு வச்சதுக்கு ஸ்னேகாவோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன். கேமரா ஆஃப் பண்ணி நீ என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஓகே, நீங்கள் என்ன நம்ம ப்ராகன் ரூல்ஸில் ஒரு மெம்பர் ஆகலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிட்டு நம்ம ப்ராகன் ரூல்ஸில் ஒரு மெம்பராக இருங்க. இதே மாதிரி சூப்பரான ஃபன்னான விளாக்ஸில் உங்களை பார்க்குறேன். பாய். செஸ் ஸ்னேகா ஒரு பாய். கோத்தில் இருக்க